கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதன் உங்கள் முகத்தை நேரடியாய் தரிசித்த ஒரு உணர்வை நான் அடைகிறேன். ஆண்டு நல்லவர். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான மக்களை, அதாவது உங்களை, இந்த ஜீவ வார்த்தை மூலம் அடியின் கர்த்தருடைய ஊழியக்காரன் முறையில் சந்திக்க ஒரு கிருபை தந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாக்கியவான்கள். அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கவலை, கண்ணீர், எந்த சூழ்நிலை யார் இருந்தாலும் எல்லாத்தையும் சப்பா மாற்றுவார். நம்புங்கள். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, ஆலயத்துக்கு போவீர்கள். ஆலயத்துக்கு போவீர்கள். ஆண்டவர் வியாதிப்பட்டு மரணப்பிடியில், மரணப்படுக்கையில் இருக்கிற எசேக்கியா பார்த்து சொல்றாரு, உன்னை நான் குணமாக்கி 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போக வைப்பேன். நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாரு. வியாதியோ, பண கஷ்டமோ, நெருக்கமோ, அல்லது குடும்ப பிரச்சனையோ, அல்லது ஆலயத்துக்கு போகிறதுக்கு யாராவது எதிர்ப்போ, தடையோ வைத்திருக்கலாம். அதனால் ஆலயத்துக்கு போக முடியாமல் எல்லாம் இருக்கிறீங்க. இல்லை, தவறான உபதேசத்தை கேட்டு ஆலயத்துக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் தான் ஆலயம், வீட்டிலே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வசனங்களை தவறாக உங்களுக்கு விளக்கி சொன்னதுனால, அல்லது உங்களுக்கு பேசுனதுனால துருபதேசங்களை கேட்டு ஆலயத்துக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டில் இருக்கிறீங்களா? அல்லது ஆலயத்துக்கு போக வாஞ்சித்தோம், ஆலயத்துக்கு போக முடியாத தடையா? அது ஆலயம் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ஆலயத்துக்கு போக்கு ஏதாவது தடை இருக்குதா? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆலயத்துக்கு போவீங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்கணும். அது ஒரு பெரிய மேன்மைங்க. வேதத்தை நன்றாக நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரங்களை சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதத்தில் சங்கீதக்காரன்னு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக போயிருந்தேன்னு சொல்கிறாரு. இன்னும் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நாங்கள் திருப்தி அடைவோம். சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஆலயத்தில் போய் கர்த்தரை நம்ம இணைந்து ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு, வசனத்தை கேட்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கான அது ஒரு பெரிய சிலாக்கியம், பாக்கியம். மறக்கக்கூடாது. அதுக்கு தான் போகிற ஆலயத்துக்கு. ஆட்களை பார்க்குறதுக்கோ, ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கோ, பதவிக்காகவோ, பணத்துக்காக, பேருக்காக அல்ல. ஆலயம் கர்த்தருடையது. ஆலயத்தில் கர்த்தர் வந்து உலாவுகிறார். ஆராதிக்கும்போது ஒரு மகிமைப்படுறார். வசனம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆலயத்தில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும் வேண்டுமாக அவருடைய கரத்தினை ஆசீர்வதிக்கிறார். நம்புவீங்களா? ஆலயத்துக்கு போவீங்க. உங்கள் குடும்பத்தில் ஆலயத்துக்கு வருகிறதுக்கு யாருக்கெல்லாம் தடை இருக்கும், தடையெல்லாம் உடைப்பார். இன்றைக்கு அந்த அதிசயம் நடக்கும். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, எசேக்கியாவிட்ட சொன்னீங்க 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாய். ஆமாம் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆலயத்துக்கு செல்வதற்கு தடை இருக்கிறதோ தடை உடைவதாக. சில குடும்ப சூழ்நிலைகள் தடையாக இருக்கலாம், அல்லது சில பாரம்பரியங்கள் தடையாக இருக்கலாம், அல்லது பலகீனம் தடையாக இருக்கலாம். இந்த தடையெல்லாம் உடைக்கப்பட்டு குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகள் தரிசனத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தில் உண்மை சென்று ஆராதித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள பரலோகத்து பங்களை மாற கிருபை தரும். அந்த தடையை, ஆலயத்தில் செல்லும் தடையை மாற்றிவிட்டு நன்றி. வியாதிப்பட்டுள்ள சுகமாக்கும், தேவையுள்ளவர்களுக்கு தேவைகளை சந்தியும், உயர்வை தார். இந்த நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.